ஒரு தோட்டக்காரன் கையில் 2 விதமான விதை இருக்குது. ஒன்று மூங்கில் மரத்துக்கான விதை, இன்னொன்று சாதாரண மரத்துக்கான விதை. ரெண்டுத்தையும் விதைக்கிறான், தண்ணி பாய்ச்சறான். 1 வாரம் ஆகுது, 1 மாதம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. இந்த சாதாரண மரம் பூ பூத்து காய் காய்க்குது. ஆனால் மூங்கில் மரத்துக்கான விதையிலிருந்து வளர்ச்சிக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. திரும்பவும் தண்ணி பாய்ச்சறான். 5 வருடங்கள் ஆகுது. வந்து பார்க்குறான், இந்த சாதாரண மரம் 10 அடிக்கு உயர்ந்து நின்றது, கனிகள் கொடுத்து கொண்டு இருந்தது. ஆனால் மூங்கில் மரத்திலிருந்து ஒரு சின்ன ஸ்டெம் மட்டும்தான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. அதிலிருந்து ஒரு 6 மாத காலத்துக்குள்ள இந்த மூங்கில் மரம் 100 அடியை தொட்டது. அதாவது சாதாரண மரத்தை விட 10 மடங்கு அதிகமாக வளர்ந்திருந்தது. அப்போது இந்த 5 வருஷம் மூங்கில் மரம் என்ன பண்ணி கொண்டிருந்தது? தன்னுடைய வேர்களுக்கு இந்த 100 அடியை தாங்கக்கூடிய பலத்தை கொடுத்து கொண்டிருந்தது. நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு மகத்தான வெற்றிக்கு முன்பு அந்த வெற்றியை தாங்கக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி இனிக்கும், சுவைக்கும், நிலைக்கும்.